நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th sum, check whether f of g equal to g of f if f of x equal to x minus 6, g of x equal to x square. சரிங்களா? சொல்யூஷன் எழுதிக்கங்க. f of x ஓட வேல்யூ போட்டுக்கோ, g of x ஓட வேல்யூ போட்டுக்கோ. check whether f of g யும் g of f ம் கேட்டிருக்கானா? ஜஸ்ட் LHS சைடு எழுதிக்கங்க. LHS சைடு என்ன வரும்? f of g equal of f of g of x equal to f of g of x னு வருமா? அப்ப g of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயரா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா f of x மாதிரி இருக்கா? அப்ப அந்த f of x வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? x minus 6 ஸ்கொயர் னு கொடுத்திருக்கான் இல்லையா? f of x ஓட வேல்யூ x minus 6 னு போட்டுருக்கான்ல. அப்ப x க்கு பதிலா என்ன பண்றீங்க? x ஸ்கொயர் minus 6 னு போட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கங்க. இப்போ RHS கால்குலேட் பண்றீங்க. அப்ப g of f of x equal to g of f of x. திரும்ப f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? x minus 6 னு கொடுத்திருக்கானா? இது எப்படி சார் இருக்குன்னா g of x மாதிரி இருக்குல்லங்க. இப்போ அந்த g of x ல என்ன கொடுத்திருக்கான் வேல்யூ பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் னு கொடுத்திருக்கான். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த x ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்றீங்க அப்படினா x minus 6 ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க. ரைட்டுங்களா? இது எப்படி சார் இருக்குது அப்படினா a minus b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? a minus b ஹோல் ஸ்கொயர். அப்ப பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. அப்படியே இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் plus 36 minus 12x னு வருங்களா? அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ from 1 and 2 அப்ப ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா இருக்கானா? ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல். சரிங்களா?